ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எஸ்டி லாகோட டே 9. எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு தாங்க போயிட்டுருக்கேன். கால் வலி இன்னும் சரியாகலை. நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், அப்படியும் க்யூர் ஆகலை. அதனால் வந்துட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கேருந்து நான் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். பஸ் கண்டக்டர் என்ன சொன்னார்னா 10 மினிட்ஸில் வந்துடுவோம், சீக்கிரமாக ஸ்டாப் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவே நானும் அப்படியே ஸ்பீடாகவே கிளம்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ, எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அப்படியே போயிட்டேன். போயிட்டு வழக்கம் போல் தான், எந்த டிரைவர் தான் நம்ம என்றைக்கு சீக்கிரமாக போகிறோமோ அன்றைக்கி தான் லேட்டாக வருவாங்க. நானும் அப்படியே பொறுமையாக போய் நிற்கிறேன் நின்றுக்கிட்டே தான் நின்னேன். இங்கே பார்த்து எவ்வளவு கூட்டம். இவங்களை பார்க்குறப்ப எங்கே தாண்டா போவீங்க? எல்லா டேலையும் வீக் டேஸ்லேயும் போகிறாங்க, வீக்கெண்ட்லேயும் போகிறாங்க, எங்கே தான் போவீங்கன்னே தெரில. நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நான் வந்த ஸ்டாப்புக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நின்றுட்டே இருந்தேன். ஒரு பஸ்ஸாக இந்த பஸ்ஸான்னு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக தான் வந்தான் நான் புக் பண்ண பஸ். வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் லைட்டாக நம்ம வந்துட்டு மாஸ்டர் ஜேடி மாதிரி ரன்னிங்கில் தான் போய் ஏறணும். ஒரு வழியாக பஸ்ஸில் போய் ஏறினதுக்கப்புறம் பஸ்ஸு கிளம்பிடுச்சு. டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. வீக் டேஸ்லேயே கூட டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. பெங்களூர் டிராஃபிக் இட்ஸ் ஸ்டக். அப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு 10 மணிக்கிட்ட டின்னருக்கு ஒரு பிளேஸ் நிப்பாட்டினாங்க. நம்ம இப்போ டயட்டில் இருக்கிறதுனால 2 புரோட்டா மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.